individuals. Group of individuals மட்டும் இருந்தா போதுமா? With a certain okay, commonly accepted rules. That is called culture. Okay va? So society na தெரிஞ்சிருச்சு, a group of people with common culture. சரி, இப்போ கல்ச்சர்னா என்ன? அதுக்கு முன்னாடி சோஷியல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? சொசைட்டி பற்றி படிச்சிட்டோம். இப்போ சொசைட்டியில் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஸோ எப்படி வந்து அந்த சோஷியலில் இருக்க விதவிதம் வேறு வேறு யூனிட்ஸ் அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிற அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ அப்போது என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது சொசைட்டியில்? வாட் ஆர் த யூனிட்ஸ் இன் சொசைட்டி? ஃபேமிலி, ஓகே, ரிலீஜன், ஓகே, கேஸ்ட்டு, இது கின்ஷிப், ஓகே, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஓகே, பியூரோக்ரஸி, லா, இதெல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை தான் வந்து வி மீன் டு சே இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஏன் சொல்கிறோம்? ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு ரூல் இருக்குது. ஃபேமிலினா ஒரு ரூல் இருக்கா? அப்பா தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. மேபி மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் அப்பா தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. மேபி விமன் ஹாஸ் டு பி த ஹோம் மேக்கர்ஸ். அந்த மாதிரி சில ரூல்ஸ். அப்பாவை வந்து பசங்க வந்து மேபி தே ஹேவ் டு ரெஸ்பெக்ட். அப்பா சொல்கிறத கேட்கணும், அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும். மேபி தாத்தா வந்தாங்கன்னா we have to respect. அதுக்கப்புறம் மேபி we have to be united in the family. ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் in the family. எழுதப்படாத ரூல்ஸ், that is called norms. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் சில நார்ம்ஸ் இருக்குது. சில இதில் எழுதப்பட்ட ரூல்ஸ் இருக்கும், சில இதில் எழுதப்படாத ரூல்ஸ் இருக்கும். எழுதப்பட்டது எங்கே இருக்கும்? which are very modern, very scientifically formed இன்ஸ்டிடியூஷன்ஸில் எழுதப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லா, கான்ஸ்டியூஷன், அதுவும் நம்ம சொசைட்டியில் இருக்க இன்ஸ்டிடியூஷன் தான். அதெல்லாம் ஏன் எழுதியிருக்கு? பிகாஸ் தே ஆர் சயின்டிஃபிக்லி ஃபார்ம்டு. எல்லாத்துக்கும் சூட் ஆகணும்னு ரிசர்ச் பண்ணி, ப்ளஸ் யார் மீறினா என்ன தண்டனை எல்லாமே வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ரிலீஜனில் எழுதப்பட்டிருக்கா? மேபி ஹிந்து சொசைட்டியில் நோ. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நார்ம்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் தே ஆர் இண்டிவிஜுவலி கால்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ் ஆர் கால்டு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறதுக்கு பேர் இந்த அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு சோஷியல் ஸ்ட்ரக்சர். எதுக்கும் எதுவும் லிங்க்கு. மேபி ரிலீஜனுக்கும் கேஸ்ட்டுக்கும் என்ன லிங்க்கு, இந்த ஃபேமிலிக்கும் கின்ஷிப்புக்கும் என்ன லிங்க்கு, இதில் மேரேஜ் வந்து இந்த இடத்துல மேரேஜ் எங்கே இருக்குது. ஸோ இதில் இண்டிவிஜுவல் எப்படி இருக்கான், யாரெல்லாம் மேல் மக்கள், யாரெல்லாம் கீழ் மக்கள், யார் உயர்ந்தோர் யார் தாழ்ந்தோர். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இண்டிவிஜுவலையும் சேர்த்து எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அமெரிக்கன் சொசைட்டியை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கல்ச்சரில் மேபி ஃபேமிலிக்கு லெஸர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இஸ் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன் திஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் திஸ் சொசைட்டி, திஸ் இன்ஸ்டிடியூஷன் இஸ் பிளேஸ்ட் இன் ஹையர் ரேங்க் as far as Indian culture is concerned. அவங்க கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட். அதனால தான் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் இட்ஸ் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாத்துக்கு பேர் என்ன? இன்ஸ்டிடியூஷன். மொத்தம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே டுகெதர் இட் இஸ் கால்டு த சோஷியல் சிஸ்டம். ஸோ ஒரு சோஷியல் சிஸ்டமில் என்ன இருக்கும்? சோஷியல் சிஸ்டமில் வந்து இது எல்லாமே இருந்தால் அது சோஷியல் சிஸ்டம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ த என்டையர் சிஸ்டம் இட்ஸ் கால்ட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதில் த அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் மவுத், இன்டெஸ்டைன், duodenum எல்லாமே வந்து பார்ட்ஸ். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? மவுத்தோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து மேபி லூப்ரிகேஷன்,
ஃபஸ்ட்டு digestion of protein starts in our mouth. அதுக்கப்புறம் கிரைண்டிங். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ சோஷியாலஜியில் படிக்க போகிறோம். எவ்ரி இன்ஸ்டியூஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி முக்கியமான இன்ஸ்டியூஷன் தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமிக் சிஸ்டம், ஃபேமிலி, ரிலிஜன், சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சிஸ்டம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்சிஸ்டம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் வந்து என்டையர் சிஸ்டம், அதில் ஒரு பார்ட்டு தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஆனால் திருப்பி இப்போ ஃபஸ்ட்டில் வருவோம். பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட் மேட்டர்? பொலிட்டிக்கல் சிஸ்டமில் ஆரம்பித்து சொசைட்டி அது எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு படிக்கிறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சொசைட்டி எடுத்துக்கிட்டு அதில் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது சோஷியாலஜி. பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி சொசைட்டி அட்டாக் பண்ணுது, பொலிட்டிக்கல் சிஸ்டமை ப்ரைமரியாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி சொசைட்டியை வச்சு பார்க்குறது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆனால் சோஷியாலஜியை ப்ரைமாக வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸும் மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஃபேமிலிக்கும் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கும் என்ன சம்பந்தம், மேபி இருக்கா இல்லையா, மோஸ்ட்லி இல்லை, இப்போ இருக்குது, முன்னாடிலாம் இல்லை, இல்லை மேபி ஹெரிடிட்டரியாக கிங்ஸ் வேர் ரூலிங் த கிங். ஸோ ஃபேமிலி பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கா? ஸோ ப்ரைமரி பொலிட்டிக்கல் ஸ்டேட் டு சொசைட்டி போகிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ், சொசைட்டி டு ஸ்டேட் வர்றது சோஷியாலஜி. கிளியரா? பேசிக்காக இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். சொசைட்டி டு ஸ்டேட், ஸ்டேட் டு சொசைட்டி. ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அப்போதே கொஞ்சம் லைட்டாக ப்ரீஃபாக பார்த்தோமே. வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? ஓகே, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதுவும் சேர்த்துக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்ட் மேபி எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்க்கும் சோஷியாலஜிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறோம். ஸோ எப்படி ரிலேட் ஆகிருக்கும் எக்கனாமிக்ஸும் சோஷியாலஜியும்? நம்ம எப்பயும் பார்த்த மாதிரி சோஷியாலஜியில் எக்கனாமிக்ஸ் ஆல்சோ இஸ் அ இம்பார்ட்டன்ட் institution. Economic institution is one of the institution in sociology. ஆனால் அங்கே எக்கனாமிக்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து மெயின் சப்ஜெக்ட் மேட்டரே. அதுக்கப்புறம் வேறு சோஷியாலஜியில் நம்ம என்ன படிப்போம்? இப்போ என்ன படிக்கலாம் சோஷியாலஜியில்? அதுவும் ஆமாம், கால் மார்க்ஸ் படித்தவங்களுக்கு நிறையாவே மெரிட், கால் மார்க்ஸ் அட்டன் பண்ணவங்க சொல்லலாம் இதை. எக்கனாமிக்ஸ்க்கும் சோஷியாலஜிக்கும் ஸோ மேபி கேபிட்டலிசம், கிளாஸ், அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம்? ஸோ ஹவு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ளூயன்ஸஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இந்த எக்கனாமிக்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எவ்ரி திங் இன் ரிலேட்டட் வித் சொசைட்டி வி ஆர் ஸ்டடிங். ஆனால் அங்கே வந்து எக்கனாமிக்ஸ் அஃபெக்ட் ஆகிறது மட்டும்தான் பார்க்குறோம். வாட் இஸ் த காஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன்? கரெக்டா? What are the causes for inflation? Inflation is price rise. Okay, maybe price rise. ஏன் price rise ஆகுது? Okay, demand supply mismatch. Hike in increase in government spending, increase in consumption, then increase maybe in oil price rise. ஸோ அந்த மாதிரி. ஸோ எக்கனாமிக்ஸில் திஸ் டிமாண்ட், சப்ளை, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், எக்ஸ்சேஞ்சை மட்டும் டீல் பண்ணுறது தான் வந்து எக்கனாமிக்ஸ். மேபி வில் ஹேவ் அ சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ஆஃப் ஒன்லி தட். இதனால் என்னென்ன வேரியேஷன் வருது, மானிட்டரிலி வாட் இஸ் த வேரியேஷன், இதை எப்படி சரி பண்ணலாம், தட் இஸ் எக்கனாமிக்ஸ். ஆனால் சோஷியாலஜி இஸ் மேபி தட் இஸ் ஒன் டைமென்ஷனல், திஸ் இஸ் மல்டி டைமென்ஷனல். ஸோ எக்கனாமிக்ஸ் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் ரிலீஜன் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஹவு எக்கனாமிக்ஸ் அஃபெக்ட்ஸ் ரிலீஜன், ஹவு எக்கனாமிக் அஃபெக்ட்ஸ் ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலியை எப்படி எக்கனாமிக்ஸ் மாற்றுச்சு, மேபி பொலிட்டிக்கலி வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேஷனையும் நம்ம பார்க்குறதா சோஷியாலஜி. ஸோ சோஷியாலஜி இஸ் மல்டி டைமென்ஷனல் லிங்க். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. பட் இன்னொரு காம்ப்ளிமெண்ட் என்னன்னா
economic theories, actually economic theories are used as data for sociologists. நமக்குன்னு data collection techniques எதுவுமே கிடையாது. Sociology பொறுத்தவரைக்கும், since it's a very new science, sociologyக்குன்னு data collection techniques எதுவுமே கிடையாது. So we use these economic theories as our sources of data. So இது வந்து both supporting each other. Differences வந்து அது ஒரு single dimension, இது multi dimension. அதுக்கப்புறம் சைக்காலஜி. நமக்கே தெரியும் சைக்காலஜிக்கும் சோஷியாலஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைக்காலஜின்னு என்ன படிக்குது? வாட் டு வி ஸ்டடி இன் சைக்காலஜி? ஹியூமன் மைண்ட். ஓகே, ஸோ ஹியூமன் மைண்ட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும்? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணப்படுறான். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த ரூம்லேயே ஒருத்தனை 10 days பூட்டி வச்சுட்டா மேபி 11th day அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? ஸோ சோஷியல் டிப்ரெஷன், சொசைட்டியில் வந்து அவனுக்கு ஒரே தோல்வி மேலே தோல்வி. ஸோ 10 விரலில் 10 கல் போட்டு மோதிரம் போட்டான், இன்னும் அடுத்து ஒரே கல் போடணும், எல்லா பிரச்சனையும் தீரணும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் இதெல்லாம் படிக்கிறது மேபி ரெஸ்பான்ஸ், மைண்டோட ரெஸ்பான்ஸ் இன் சர்டன் சிச்சுவேஷன் படிக்கிறது சைக்காலஜி. பட் சோஷியாலஜி மேபி அப்படியே ஆப்போசிட். இது வந்து இண்டிவிஜுவல்னா அது குரூப். ஸோ குரூப் வந்து பர்டிகுலர் சிச்சுவேஷனில் இருந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அது குரூப்புங்கிறது தான் என்னது படித்தோம்? சொசைட்டி. ஸோ அந்த குரூப்பே வந்து பர்டிகுலர் சிச்சுவேஷன். இப்போ லேபர் கிளாஸ் எடுத்துக்கோங்க. கால் மார்க்ஸ் என்ன சொன்னார்? ரொம்ப அடக்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரெவல்யூஷன் ஆகிடும். கிளாஸ் இன்இட் செல்ஃபாக இருந்தாங்க, ரொம்ப அவங்களுக்கு தனித்தனியாக அறியாமல் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே போக தே பிகேம் ரெவல்யூஷனரி. ஸோ ரெவல்யூஷன் வந்து இந்த கேபிட்டலிசமே ஓவர் த்ரோன் ஆயிரும் அப்படின்னு ஒரு தியரி கொடுக்குறாரு. ஸோ ஒரு குரூப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு படிக்கிறது தான் சோஷியாலஜி. ஸோ டோட்டலி ஆப்போசிட். நம்மளோட இதுக்கும் totally opposite, because the subject is individual in psychology. This is totally a group, not mind, maybe reactions to a particular situation. Okay va? அதுக்கப்புறம் ஃபிலாசபிக்கும் சோஷியாலஜிக்கும் என்ன சம்மந்தம்? ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி மொத்தமாகவே பார்ப்போம். ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி இதுக்கெல்லாம் என்னென்ன சம்மந்தம் இருக்குது? ஃபிலாசபர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோமே எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜியில். யாரெல்லாம் ஃபிலாசபர்ஸ்? ஆகஸ்ட் காம்ப்டே ஃபிலாசபர் கிடையாது. ஓகே, இந்த வால்டேர், ரூசோ. சரி, நான் உங்களுக்கு ஃபிலாசபர்ஸா? வால்டேர், ரூசோ. ஸோ ஃபிலாசபர். சரி, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. ஸோ ஃபிலாசபின்னு என்ன? ஓகே, ஸோ மேபி தத்துவம் எதுக்காக சொல்லுவாங்க? தத்துவம் எதுலேருந்து வரும்? தத்துவம் அனுபவத்தில் வர்றது. ஸோ அனுபவத்தில் மேபி தே ஷேரிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் இருந்தால் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் உருப்பட போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து தத்துவம் பேசுகிறது, சோகமாக ஃபிலாசபி பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி ஃபிலாசபர்ஸு சோஷியாலஜிக்கும் என்ன சம்மந்தம்? ஃபிலாசபி மேபி அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ், people's experience comes form of a philosophy, comes out in the form of philosophy. ஸோ இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோன்னா, we are first இதில் வந்து நம்மளோட மைண்ட் செட் எடுத்துக்கலாம். ஸோ ஹவு பீப்புள் ஆர் ஐடியல், அவங்களோட ஐடியாலஜி, திஸ் இஸ் ஹவ் தே ஆர் ஐடியாலஜிஸ்டிக். ஸோ அவங்களோட ஐடியாலஜி எடுத்துக்கிறோம். சோஷியாலஜியில் we are studying about ஐடியாலஜி. இப்போ ஹெகலோட ஐடியாலஜி எடுத்து தான் கால் மார்க்ஸ் தியரி சொன்னார். ஹெகல் இஸ் நாட் அ சோஷியாலஜிஸ்ட், மேபி ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஃபிலாசபர். அவர் என்ன சொன்னார்? ஹெகல்னு ஒருத்தர் இருக்கார். என்ன சொன்னார்?
ஆமாம், நம்மளோட மைண்டு தான் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு காரணம். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொன்னார். மைண்டு தான் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு காரணம். நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா அது உங்கள் மைண்டு தான் காரணம். இல்லைன்னா நீங்கள் ஏழையாக இருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் மைண்டு தான் காரணம். ஏன்னா நான் ஏழையாக இருக்கேன் நான் வந்து நினச்சிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸோ மைண்டு டிட்டர்மைன்ஸ் ஹிஸ் மேட்டர், மைண்டு டிட்டர்மைன்ஸ் ஹிஸ் ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி மைண்டு தான் எல்லாமேன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டானா கால் மார்க்ஸ் என்ன சொன்னார்? தப்பாக சொல்கிறீங்க, மேட்டர் டிட்டர்மைன்ஸ் மைண்டுன்னு சொல்கிறார். நான் ஏழையாக இருக்கிறதுனால தான் என் மைண்ட் செட் இப்படி ஏழையாக இருக்க மாதிரி யோசிக்குது. இல்லைன்னா நான் ஏன் வறுமையை பற்றி யோசிக்கிறேன்? ராஜாவாக இருந்தேன்னா நான் ஏன் வறுமையை பற்றி யோசிக்கிறேன்? ஸோ அவர் மாற்றி சொல்கிறார். ஸோ இதனால் ஃபிலாசபி நமக்கு எப்படி யூஸ் ஆகுது? ஸோ எக்ஸிஸ்டிங் தியரி சம்திங் டு ஸ்டார்ட் அப் ஆன். ஏன்னா சோஷியாலஜியே புது சயின்ஸ், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த மாதிரி ஏதாவது தத்துவத்தை எடுத்து இது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வி ஆர் டூயிங் சம் சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸோ ஃபிலாசபி அப்படிங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிலாசபிலேருந்து வி ஆர் ஸ்டார்டிங். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியும். ஹிஸ்டரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஹிஸ்ட்ரியில் வந்து பாஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம இதனால் நமக்கு என்ன யூஸ் ஆகுது? ஓகே, ஸோ பழைய சொசைட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ப்ரூவ் அண்ட் டேட்டா அது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி ஒரு சோஷியல் ரிசர்ச் பண்ண போகிறோம். எங்கள் இந்தியாவிலே டெமோக்ரஸி எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு பண்ணும்போது நமக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் குடவோலை முறை பயன்படுத்தினார். ஸோ யாரும் அந்த பக்கம் அந்த காலத்தில் இருந்ததில்லை. நமக்கு எது யூஸ் ஆகுது? அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி அக்பர் வந்து தீன் இலாகின்னு ஃபார்ம் பண்ணார். தீன் இலாகின்னு ஒரு ரிலீஜன் ஃபார்ம் பண்ணார். தீன் இலாகிங்கிற ரிலீஜன் வந்து இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஹிந்து, முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியானிட்டியா. தென் தீன் இலாகின்னு என்னது? ஹிந்து, முஸ்லீம், தீன்னா மூணுல தீன் இலாகி இல்லை, உருதுல தீன் இலாகி மீன் தீன் இலாகி means it is actually a mixture religion which is mixture of three because he had three wives. One is Hindu, one is Muslim, maybe another is something. மேபி அதனால் அந்த மூணையும் கம்பைன் பண்ணி அவரோட அலையன்ஸ் பேரே சொல்லுவாங்க மேட்ரிமோனியல் அலையன்ஸ். போய் கல்யாணம் பண்ணி அதை அக்வயர் பண்ணிக்குவார், சொத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொடுத்துரு. அப்படி தான் ராஜா மான்சிங் இருக்காங்க இல்லையா, மான்சிங் இஸ் அ கசின் இவருக்கு, அக்பருக்கு. ஜெய்ப்பூர் ஃபோர்ட்லாம் அப்படி தான் இவரை வளைச்சி போட்டுக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி பை திஸ் ஹிஸ்ட்ரி வி ஸ்டடி வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் சினாரியோ. இப்போ அந்த காலத்தில் அக்பர் பீரியட்ல இருந்து பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படி இருந்தது. அப்படி அவரோட ரிலீஜியஸ் பாலிசிஸ் என்ன, அப்புறம் இருந்த ரூரல்ஸ். மேபி அவுரங்கசீப் என்ன பண்ணார், தாடி வச்சா கூட ஹி டேக்ஸ் நான் ஹிந்துஸ், நான் முஸ்லிம்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி மாறுது, ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படி மாறுது, இதெல்லாம் எப்படி படிக்கிறோம் நம்ம. ஸோ வி ஸ்டடி வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி சோஷியாலஜிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா இட் கிவ்ஸ் சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ். It helps us to know about the past, then to analyze the present. So இப்படி இருந்த சொசைட்டி இப்படி ஆச்சு, என்னாச்சு? ஸோ எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். அது மாதிரி எப்படி இருந்த சொசைட்டி இப்படி ஆயிடுச்சு. மேபி நல்லா இருந்தது குட் டு பேடுன்னு சொல்லலாம், மேபி அ பேட் டு வேர்ஸ்ன்னு சொல்லலாம், ஆரோ வேர்ஸ் டு குட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான சப்ஸ்டான்சியேஷன் தான் இதுக்கான சில ஒரு ஆக்சுவலாக ஒரு மெத்தடாலஜி நம்ம படித்தோமா. மெத்தடாலஜி ஒவ்வொரு சயின்ஸுக்கும் சம் மெத்தட்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு சயின்ஸுக்கும் சம் மெத்தட்ஸ் இருக்கணும். அந்த மெத்தடுக்கு ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் மெத்தட்னு ஒரு மெத்தடே இருக்குது. சரியா, ஹிஸ்டாரிக்கல் மெத்தட்னு ஒரு மெத்தடே இருக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா கலெக்ஷன் டெக்னிக்ஸ். நம்ம எப்படி சயின்ஸுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி சோஷியாலஜிக்கும் சில டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணணும், ஃபேக்ட்ஸ். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேறு என்ன சயின்ஸ் இருக்குது? ஃபிசிக்ஸுக்கும் சோஷியாலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஆக்சுவலாக அகஸ்ட் காம்டேவே வந்து ஃபிசிக்ஸ் படித்தவர் தான். ஸோ ஹி வாஸ் அ ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட். இன்னொன்று த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் கேம் ஃப்ரம் மேபி நியூட்டன்ஸ் லா மாதிரி யூனிவர்சல் லா நம்மளும் கொடுக்கணும். ஸோ யூனிவர்சல் லா கொடுக்கணுங்கிறது தான் இன்ஸ்பிரேஷனு. ஸோ ஏர்லியர் சோஷியாலஜிஸ்ட் வேர் ஃபிசிக்ஸ், அந்த சைமனு அவங்கெல்லாம் தேவர் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட். இதை தவிர ஃபிசிக்ஸ்க்கும் நமக்கும் என்னென்னா ஜஸ்ட் அந்த யூனிவர்சல் லா அதே மாதிரி நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்படி வேறு ஒன்றும் இல்லை. பேசுகிறீங்களா சார், சோஷியாலஜியில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் கொடுத்தா தியரி எடுத்துப்பாங்க. இப்போ கால் மார்க்ஸ்லாம் அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை, கால் மார்க்ஸ் வந்து நம்ம சோஷியாலஜிஸ்ட்னு சொல்ல மாட்டோம். பட் இஸ் இம்பியூர் சோஷியாலஜிஸ்ட். ஆனால் எந்த சோஷியாலஜிஸ்ட்டுமே ஒரு தியரி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது தியரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தியரியை போய் திருப்பி ரிவ்யூ பண்ணலாம். நீங்கள் ஒரு 4 சொசைட்டி நீங்கள் படித்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு சொசைட்டி அப்படி தான். இப்போ ஒருத்தர் அமெரிக்கன் சொசைட்டி மட்டும் பார்த்துட்டு எல்லாமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரிபடின்னு சொல்லுவார். அமெரிக்கா சொசைட்டியில் யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஈகாலிட்டேரியன் சொசைட்டிக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சொசைட்டி. ஏன்னா இவ்வளோ காலத்தில் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் வந்தார், இந்த மாதிரி இவர் வந்தார், எல்லாம் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் பியூர் ஈக்குவல்னு ஒருத்தர் சொல்லிடுவார். அவரோட ஆங்கிளில் பார்த்தா அது கரெக்டாக தெரியும். மேபி அதுக்கப்புறம் அந்த இவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ இவர் போய் அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த உமனுமே ஆகலை. ஸோ பர்சன்டேஜ் பார்க்கலாம், நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் டு நம்பர் ஆஃப் ஒயிட்ஸ். வேணும்னே இவங்க பேக்ரவுண்டில் வச்சு இவங்களை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பேக்ரவுண்டில் யார் ஆப்ரேட் பண்ணுறா. இப்போ ஹில்லாரி கிளின்டன் ஒபாமா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதை இன்னொருத்தர் ரிசர்ச் பண்ணுவார். ஸோ தியரினா என்ன, எனக்கு நான் ஒரு மெத்தடாலஜி வச்சுப்பேன். அதில் தான் நம்ம சொல்கிற அப்ஜெக்டிவிட்டி வர்றது. நான் ஒரு ஒயிட்டுங்கிறதுனால நான் மேபி அதை அப்ஜெக்டிவாக சொல்ல மாட்டேன், சில ஃபேக்ட்ஸை ஹிண்ட்ரன் பண்ணிக்குவேன். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்க சொல்லி. அன்றைக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இல்லை, அன்றைக்கி பார்த்தோம். 2-3 பேர் இருந்திருக்காங்க அந்த கிளாஸில். அன்றைக்கி இருந்தவங்க இன்றைக்கி இருக்காங்க 3 பேர். சோஷியாலஜிக்கும் காமன் சென்ஸுக்கும். ஸோ காமன் சென்ஸ்னால் என்ன அன்றைக்கி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? காமன் சென்ஸ்னால் என்ன பார்த்தோம்? ஹானஸ்டியா? ஸோ அன்றைக்கி படித்தது தான், அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே. ஸோ காமன் சென்ஸுங்கிறது ஒரு வெரி காமன்லி ப்ரிவேலிங் ஐடியா. காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐடியா ஆர் ஒரு ஃபேக்ட். காமன் சென்ஸ் ஒரு காமன்லி அக்செப்டட் ஐடியான்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் காமன் சென்ஸுக்கும் சோஷியாலஜிக்கும் என்ன வித்தியாசம்னா, காமன் சென்ஸ் வந்து காமனாக இருக்குது, பட் இட் மே பி கரெக்ட் ஆர் மே நாட் பி கரெக்ட். Just because it is commonly known to all, it is not. It may be correct, may not be correct. எல்லாரும் செய்கிறதுனால தப்பு கரெக்ட் ஆகிடாதுல்ல. அதுதான் சோஷியாலஜி சொல்லுது. ஸோ சோஷியாலஜி இஸ் 100% ப்ரூவன், 100% ரிசர்ச்ட். அதை நம்ம பார்க்குறோம். சோஷியாலஜி சயின்ஸில் என்ன படிக்கிறோம், சோஷியாலஜியை வந்து இட்ஸ் ப்ரூவன் திங். அன்றைக்கி எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஸோ இப்போ நிறையா மெனி டைவர்ஸ் கேசஸ் வருது. எல்லாரும் டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ரேவதியாக இருக்கட்டும், சரண்யாவாக இருக்கட்டும். ஓகே, மேம் எல்லாம் லவ் மேரேஜஸ். அவங்களே வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இதனால் என்ன நம்ம காமன் சென்ஸில் சொல்கிறாங்க, மேரேஜுங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனே இப்போ வந்து which is deteriorating. மேரேஜுங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனே இட் இஸ் கெட் அன்பாப்புலர். என்னது மேரேஜ், என்ன லிவிங் டுகெதர், கோஹாபிட்டேஷன், சில மேரேஜே வேணாம். ஸோ மேரேஜ் இஸ் ஆஸ் அ இன்ஸ்டியூஷன் இஸ்
நாட் பாப்புலர் அமாங் யூத். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் டைவர்சஸ், கிட்டத்தட்ட 70% ஆஃப் டைவர்சஸ் இப்போ ஆயிடுது. ரீசெண்ட்லி 10 இயர்ஸில் பண்ணதில் இவ்வளோ டைவர்ஸ் இருக்குது. இதனால் மேரேஜ் வந்து இட்ஸ் பிட்டிங் அன்பாப்புலர், இல்லைனா மேரேஜ் இஸ் irrelevant, மேரேஜ் இஸ் பிகமிங் irrelevant அப்படிங்கிறது ஒரு காமன் சென்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதை சோஷியாலஜி என்ன சொல்கிறாங்க? they are refusing. ஏன் அப்படின்னா பிகாஸ் the 90% of the 90% of the people who are getting divorced are remarrying. So sociology, social research பண்ணதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? though they get divorced, they are getting remarried. ஸோ அப்போ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ரிஃப்யூஸ் ஆகுது? ஸோ மேரேஜ் அஸ் இன்ஸ்டியூஷன் இட் இஸ் நாட் கெட்டிங் irrelevant. மேபி மேரேஜில் இருக்கிற ஐடியாஸ் உமனுக்கும் மேனுக்கும் உமனுக்கும் உள்ள இண்டிபெண்டன்ஸ் மேபி ஆர் டிஃபரன்ஷியல் ஒப்பீனியன் வேணால் காரணமாக இருக்கலாம். பட் மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷன் இன்னும் இருக்குது. புரியுதா? மேரேஜே வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் those who are getting divorced are getting remarried. ஸோ மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷன் போகல. இதுதான் வந்து ஒரு காமன் சென்ஸுக்கும் சோஷியாலஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே எக்ஸாம்பிள் வச்சு ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் 12 மார்க்ஸ் மேலே கேட்க முடியாது. வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சோஷியாலஜிக்கும் காமன் சென்ஸுக்கு என்ன வித்தியாசம்? காமன் சென்ஸ் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் ஸ்டேட்மெண்ட். காமன் சென்ஸ் இஸ் அ காமன்லி available idea. It may be correct, it may not be correct. As it is known to all, it may look correct avladha. But sociology statement, a sociological statement is 100% researched, 100% experimented. It's a fact. It's a scientific statement. இதுக்கு தான் எக்ஸாம்பிள் தான் இது. A common sense statement is that marriage as an institution is becoming unpopular or irrelevant because of the rise in number of divorces. But sociological statement refuses by stating that 90% of people who are getting divorced are remarried. So as a marriage as an institution is still relevant, but there are many reasons for a marriage to break. அது வேணா ரைஸ் ஆகுது. மேரேஜ் டு பிரேக், a reason for a marital breakdown வந்து it is on the rise, but not marriage is on the decline. இதே மாதிரி ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருந்ததுன்னா கூட எழுதிக்கலாம். மேக்ஸிமம் 12 மார்க்ஸ்க்கு கேட்கலாம் இது. சரி, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை டக்குன்னு இன்னும் ஒரு 5 மினிட்ஸு பேசிக் கான்செப்ட்ஸ் வேணால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு we will call it a day. இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் ஸ்டேட்டை பற்றி படிக்கிறது. ஸ்டேட்னா அரசாங்கம். அரசாங்கம் வந்து எப்படி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒரு சாவர்னிட்டினா என்ன, ஸோ ஸ்டேட்டு வந்து ஒரு சொசைட்டியை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது கூட இல்லை ஒரு ஸ்டேட்டில் ஆரம்பித்து சொசைட்டியில் முடிக்கிறது. இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா இப்படி தான் இருக்கும், இதுலேருந்து இந்த ஸ்டேட் இப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறது. ஆனால் சோஷியாலஜினா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அந்த ஸ்டேட்டோட ரோல் என்ன, சொசைட்டியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் ஸ்டேட் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு படிக்கிறது சோஷியாலஜி. சொசைட்டின்னா நான் மீன் பண்ணுறது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும், சொசைட்டியில் இருக்கிற ஃபேமிலி, அதில் இருக்கிற எக்கனாமி, மேரேஜ், எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்குறது சோஷியாலஜி. ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு ஃபேமிலிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் படிக்க மாட்டாங்க. இல்லைனாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் மேரேஜுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து சொசைட்டியில் இருக்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்தவங்க எல்லாம் புரிஞ்சுதா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததா? ஏற்கனவே சோஷியாலஜி படிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு
ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆனந்தன், இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணல இல்லை? நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்? கொஸ்டின் பேப்பர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, சோஷியாலஜி as a பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 20 மார்க்ஸ்க்கு எப்படி எழுதலாம்? சோஷியாலஜி as a பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, சூப்பர். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா டெஃபினிஷன் எழுதுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வேர்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் எழுதுகிறோம். என்னென்ன எஃபெக்ட்ஸ்? எஃபெக்ட் நம்பர் 1 ஓகே, அது வந்து லாஸ்ட்டு லேபர் கிளாஸ் வந்தது லாஸ்ட்டு. ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன நடந்தது? ஓகே, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. கன்சியூமர் குட்ஸ் ஓகே, கன்சியூமர் டிமாண்ட் அதிகமாச்சு. அதனால் சிட்டிஸ் அதிகமாச்சு. இல்லை, இதெல்லாம் மாறுது. சி ரூட்ஸ் வந்ததுனால தான் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்துச்சு. சி ரூட் வந்ததுனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்துச்சு. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் அதிகமான ப்ரொடக்ஷன் வேணும். ஸோ டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் மோர் ஃபேக்ட்ரிஸ் ஆர் செட்டப். மோர் ஃபேக்ட்ரிஸ் வந்துச்சுனாலே சிட்டிஸ் வருதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு யார் வேணும்? வேலை பார்க்கறதுக்கு லேபரர்ஸ் வேணும். ஸோ அதில் தான் ஃபார்ம் பண்ணது தான் நியூ லேபர் கிளாஸ். ப்ளஸ் நம்ம அந்த எழுதுனதில் படித்தோம் இல்லையா? என்னென்னலாம் படித்தோம்? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் ஆல்டர்ட். ஸோ நியூ கிளாஸ் வந்துச்சு. சரி, அதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். எஃபெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, அதனால் சோஷியல் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ என்னாச்சு? எஸ்டுவைல் இருந்த ஃபியூடல் லேண்ட்லார்டிசம் வந்து இப்போ அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எது இப்போ போயிடுச்சு? இந்த கேபிட்டல் தான் இப்போ மோர் இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் த எஃபெக்ட். அல்டிமேட் எஃபெக்ட் அதுதான். ஸோ எஃபெக்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிடலாமா? மேபி ஃபார் 30 வேர்ட்ஸ். ஸோ 30 to 35 வேர்ட்ஸ்க்குள்ளே இல்லை 50 வேர்ட்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். 20 மார்க்ஸா? ஸோ 20 வேர்ட்ஸில் டெஃபினேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் 20 வேர்ட்ஸ் டெஃபினேஷன் எழுதியாச்சு. அதை என்ன எழுதணும்? சோஷியாலஜி as a பை ப்ராடக்ட் ஆஃப். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் எழுதுகிறோம் 50 வேர்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன எழுதலாம்? ஓகே, வெரி குட். அதனால வந்து அடுத்து அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து டிபேட்டு. ஓகேவா? டிபேட் பிட்வீன் ரேடிகலைசேஷன் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸு. அதிலே வந்து இன்னொரு 30 வேர்ட்ஸ்க்கு எழுதலாம். ஸோ ரேடிகலைசேஷன் வந்து தே வாண்டட் த சேஞ்ச். ஸோ தே வாண்டட் அப்படியே சோஷியல் சேஞ்ச் வேணுங்கிறாங்க. பாவர்ட்டி வந்து இவ்வளோ நாள் நேச்சுரல் இருந்த பாவர்ட்டி நவ் இட் இஸ் நோன் தட் இட் இஸ் நாட் நேச்சுரல். பாவர்ட்டிங்கிறது நேச்சுரல் கிடையாது. நீ வேலை பார்த்தா சில நேரம் முன்னேறலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம். கப்பலில் வேலைக்கு போனவங்கெல்லாம் பணக்காரங்களாயிட்டாங்க. ஸோ த நியூ தாட் தட் தோஸ் ஹூ கேன் ஒர்க் கேன் ஏர்ன். ஸோ அந்த மாதிரி வந்து டிபேட். அதனால் கடைசியில் எப்படி ப்ரிசிபிடேட் ஆச்சு? நீடு. ஸோ ஒருத்தர் மட்டும் அதில் கடைசியில் சரி ஓகே படித்து பார்ப்போம். காமனாக இருக்கவர், மேபி பாதியில் இருக்கவர் படித்து பார்த்துட்டு வேணால் கரெக்டாக தப்பாக சேஞ்ச் கரெக்டாக தப்பான்னு பார்ப்போன்றார். ஸோ த நீட் ஃபார் எ டிசிப்ளின் டு சயின்டிஃபிக்கலி அனலைஸ் த சேஞ்ச் அரைஸ். அதுக்கப்புறம் செயின்ட் சைமன் வந்தார், சோஷியாலஜியே வந்துடுச்சு. த சோஷியாலஜி எமர்ஜ்ட் as a discipline as a byproduct of இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது 10 வேர்ட். ஸோ ஆயிடுச்சா? 70, 100, 110. நீடில் ஒரு 30, 150 வேர்ட்ஸ். இதில் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போ தெரிஞ்சிடுச்சு. இல்லை 150 வேர்ட்ஸ் தான் வருது. எஃபெக்ட்ஸையும் டிபேட்டையும் இன்னும் 10 வேர்டு கூட்டிக்கலாம். ஸோ another 30 வேர்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிருமா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் sociology as a byproduct of industrial revolution. எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு 20 மார்க் கொஸ்டின் எழுதுறதுக்கு? 10 minutes தான் ஆகும்.
ஸோ 10 minutes பார்ப்போம். நாளைக்கு 10 minutes நீங்களாவே எழுதி பாருங்கள். ஜஸ்ட் 10 minutes எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு 10 minutes எல்லா மெட்டீரியலும் இருக்குது. முன்னாடி கூட நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கல, இப்போ நோட்ஸும் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் 10 minutes இதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் போடலாம், அவ்வளோதான். நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறது ஒரு 200 words. ஸோ இந்த 200 words எதை எழுத போகிறோம்? இப்படி எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். திரும்பியும் சோஷியாலஜி, திரும்பியும் சோஷியல் சேஞ்சஸ் கம் லேபர் கிளாஸ், ஒரு தடவை லேபர் கிளாஸ் எழுதிட்டா அவ்வளோதான். ஸோ இப்போ எழுதுறோமா 200 வேர்டு எழுதலாமா 10 minutes ஹோம்ஒர்க். இங்கே எழுதுனா தான் நாளைக்கு எழுத போகிறோம்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு யாரும் வர மாட்டீங்க. ஸோ வீட்டிலே எழுதிட்டு நாளைக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? போதும் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கும் போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க. நீ அந்த புக்கு வாங்கலையா? எப்போ வாங்குவீங்க? கோயத்தில் போய் தான் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்களா? இல்லை, இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக இந்த புக்லெட் வாங்கிக்கோங்க, தீர்றதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ரிசல்ட் வந்துருச்சுன்னா தீர்ந்து போயிடும். ரிசல்ட் 2 வாரத்தில் வந்துடும். ரிசல்ட்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடையாது. அப்புறம் அவங்களே ஜெராக்ஸ் போட்டு 60 ரூபா புக்கு நான் இப்போ 80 ரூபாய்க்கு விற்பாங்க. இல்லைன்னா இதெல்லாம் சேர்ந்து ஜெராக்ஸ் போடுங்க. ஏன்னா இது என்னைக்கானாலும் வாங்கி தான் ஆகணும். சோஷியாலஜி படிக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இது என்றைக்காவது வாங்கிடுங்க. இன்றைக்கி வாங்கிடுங்க. சரியா? இது ஒன்று வாங்கிக்கோங்க, இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க. திருப்பி நோட்ஸ் இப்போ கொடுக்குறதுனால உங்களுக்கு வேறு புக்ஸ் தேவைப்படாது. மார்கன் புக் மட்டும் வாங்கிக்கோங்க. மார்கனும் ஹர்லம்போஸ்னு ஒரு ஆரஞ்சு கலர் புக்கு. சோஷியாலஜிக்கு தாட் தான் நினைக்கிறேன். ஒன்லி சோஷியாலஜி இன்டர்பிரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு வரும். சின்னதாக எழுதியிருப்பாங்க. பெருசாக சோஷியாலஜி எழுதிட்டு கீழே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எதோ எழுதியிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? போகணும், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுங்க. 10 தானே? சரி, பார்த்துக்கலாம், விடுங்க. அடுத்து சரி, நேற்று ஏற்கனவே எழுதணுமே நம்ம ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எனிதிங் டு டூ வித் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. இந்த எமர்ஜென்சியை தான் பார்த்து எமர்ஜென்சின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று யாரும் டெஸ்ட்டில் எமர்ஜென்சி ஓகே. அடுத்து இப்போ என்ன எழுதலாம்? அடுத்த கொஸ்டின் என்ன எழுதலாம் சொல்லுங்கள். ஸோ இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி 20 marks தான். அதே 20 marks தான். அடுத்த கொஸ்டின். ஸோ இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் ஃபார் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. ஸோ இதில் என்னென்ன நமக்கு என்ன தெரியும்? கதையெல்லாம் தெரியும். ஆக்சுவலாக இதுக்கு தான் நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ரமேஷ் பாபு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் ஃபார் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜினா நிறையா இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் இருக்குது. வில்லியம் ஹார்வி கண்டுபிடிச்சது, சார்லஸ் டார்வின் கண்டுபிடிச்சது கூட இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் தானே. வேக்சின் கண்டுபிடிச்சது எல்லாமே இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் தான். கடைசியாக சண்டை போட்டது கூட இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் தான். ரேடிகலிஸ்ட் கன்சர்வேட்டிவ் சண்டை போட்டது கூட இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் எதுலேருந்து எழுதுறது அப்படின்னு தெரியாது. இதுக்கு தான் ஐடியா என்ன சொன்னோம், கடைசியிலேருந்து போங்க, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இப்போ கடைசியில் என்ன போகுது, thus sociology emerged, conclusion, sociology emerged as an interpretive discipline because of the intellectual background ன்னு கொஸ்டினில் இருக்குதே கொஞ்சம் மாற்றி அதே வேர்டை போடாமல் அதுக்கு பதிலாக வேறு வேர்டை போட்டு கன்க்ளூஷன் எழுதிடுறோம் 10 வேர்டுக்கு. இதுக்கு இமீடியட் முன்னாடி நடந்தது என்ன இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்டாக இருக்கும்? கடைசி முன்னாடி இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கும்? ஓகே, ஃபிசிக்ஸ் வேண்டாம், மேபி அது இன்டெலெக்சுவலாக பேக்ரவுண்ட் கிடையாது, சும்மா ஃபைன் டியூன் பண்ணார். அதை வேணால் கன்க்ளூஷன் எழுதிருங்க சேர்த்து. இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டெலெக்சுவல் ரேடிகல்ஸ் நடந்தால் டிபேட். ஓகே, டிபேட் ஓகேவா? டிபேட்டும் நீடை இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் எழுதுகிறோம். டிபேட்டும் நீடு அதே மாதிரி 30 minutes வேணாம், another 10 words.
டிபேட் ஒரு 30 வேர்ட்ஸ். வேற என்ன இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு? ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏதாவது இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கா? ஓகே, பவர் லூம்ஸ் கண்டுபிடிச்சது, மாடர்னைசேஷன், அதெல்லாம் இன்டெலெக்சுவல் இல்லை. இன்டெலெக்சுவல்னால் என்னென்னா ஒன்ஸ் ஐடியா ஹேஸ் டு சேஞ்ச். நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து ஐடியா சேஞ்ச் பண்ணல, கடைசி அந்த லேபர் கிளாஸ் வந்ததா? நம்ம என்ன சொன்னோம்? இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ப்ராடக்ட் என்ன? லேபர் கிளாஸ். இதனால் நமக்கு என்ன பேக்ரவுண்ட் வந்தது? ஐடியா. ஓகே, the poverty, erstwhile poverty which was thought to be natural is now not considered natural. முன்னாடி ஃபியூடலிசமில் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? நம்ம ஏழையாக இருக்கிறது நம்ம விதி, எங்கள் அப்பா இப்போ வேலை செஞ்சால் காசு, காசு பணம். ஸோ நீங்கள் கப்பலில் போய் போனீங்கன்னா அர்ஜென்டினா வரைக்கும் போகணும், உயிரை பணம் வச்சு போனால் காசு. நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிங்கன்னா காசு. ரூரல் இங்கேயே நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா புவர் தான். மெட்ராஸ்க்கு போகிறோம், தொழிலதிபர் ஆகிறோம். சரியா? அப்படின்னு நினச்சோம்னா ஸோ அதுதான் இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படியே எழுத முடியாது இந்த இடத்துல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் வந்த சேஞ்சஸ் ஒரு இன்டெலெக்சுவல் தாட் எல்லார் மக்களுக்குள்ளேயுமே வந்தது. நம்ம வால்டேர், ரூசோ தான் எல்லாரும் எழுதிடுவாங்க கொஸ்டினில். எல்லாரும் எழுதுறதை நம்மளும் எழுதிடணும். எல்லாரும் எழுதாதது இந்த மாதிரி பாட்டு தான். இது மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் தாட் மக்களுக்குள்ளே வந்துச்சு. கரெக்ட் தானே? ஸோ ரிசல்ட் ஆஃப் ஐஆர், அதனால் வந்த ஐடியாலஜிக்கல் சேஞ்ச், ஐடியா சேஞ்ச். இது ஒரு 20 வேர்டில். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் மட்டும் அந்த வேர்டு காசஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்து 4 லைனில் முடிக்கணும். Industrial revolution led to the emergence of maybe new middle class, which changed the ideology of people. Enna that the erstwhile poverty was not natural, it is man made, so we can change அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? French Revolution. ஓகே, French Revolution நடந்துச்சா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி ரிசல்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இதனால நிறைய ஐடியா சேஞ்ச் ஆச்சா? என்னாச்சு? ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற ஐடியாலஜியே இப்போ தான் வந்தது. ஸோ நம்ம இது வரைக்கும் அடிமைப்பட்டவங்க இனிமேல் அடிமை இல்லை, அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஐடியா அங்கேயும் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இது எப்படி ஒரு சிங்கிள் லைனில், மேபி சிங்கிள் லைனோ ஒரு சிங்கிள் பேராகிராஃபில் எப்படி எழுதலாம்? The evolution, அதாவது the eruption of French Revolution which resulted in the overthrowing or which resulted in the change in the estate system where the political monarchy was challenged and the formation of new political order changed the ideology of people. Not only in, அதே மாதிரி எல்லாமே இங்கே confined to France எழுதக்கூடாது. Not only to France, not only to Europe, but also to entire world. It also changed. So it changed the ideology of entire world. So ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ஐடியாலஜி ஆஃப் ஈக்குவாலிட்டி பற்றி. ஏன்னா திப்பு சுல்தான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால் இன்ஸ்பயர் ஆனாரா இல்லையா? ஆனார். அதுக்கப்புறமும் திப்பு சுல்தான் ஆக்சுவலாக அங்கே போவார், ஏதோ ஒன்று வந்து ஃப்ரெஞ்சு படையில் தானே போய் சேருவார். ஆக்சுவலி ஃப்ரெஞ்சு வந்து அவங்களோட போய் சேர்ந்து தான் அவர் பிரிட்டிஷ் அடிக்கிறதுக்காக அங்கே போய் அலைய வச்சுக்கிறார் ஃப்ரெஞ்சு கூட சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சேஞ்ச் த மைண்ட் செட் ஆஃப் பீப்புள். அதனால தான் இன்னும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டிங்கிற வேர்டும் வச்சுருக்கோம் ப்ரியாம்பிளில். ஸோ நாட் ஓன்லி இந்தியா, நாட் ஓன்லி யூரோப். ஸோ என்டையர் ஐடியாலஜி சேஞ்ச் ஆச்சு. இது ஒரு 25 வேர்டு எழுதலாமா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஓகே, சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் நமக்கே தெரியும், இப்போ தானே பார்த்தோம். நம்ம நீட் பேஸில் வந்தது. ஸோ ஒரு இன்வென்ஷன்ஸ் நடந்த
வேக்சினேஷன், சார்லஸ் டார்வின், ஒரு வில்லியம் ஹார்வி. ஸோ மனுஷன் வந்து ஏப்லேருந்து வந்தான் அப்படிங்கிறதே நம்மளால் ஒத்துக்க முடியல ஃபஸ்ட். ஸோ த சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அதான் உண்மையான. அப்போ எப்படி எழுதணும்? இப்போ இதுதான் வந்து செகண்ட் சீனு. ஃபஸ்ட்டு சீன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெவல்யூஷன், கமர்ஷியல் ரெவல்யூஷன். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் 10 வேர்டு. ஸோ இப்போ இதுதான் முக்கியமான கனெக்ஷன் இதுக்கும் அதுக்கும். இந்த சோஷியாலஜிக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீனு. இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டணும். ஸோ இப்போ எப்படின்னா சொல்ல வந்தது மறந்து. ஸோ நீட் பேஸ்ட் ஏப்லேருந்து வந்ததுங்கிறத மைண்டு வந்து மக்களால் ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் பேரால் எப்படி குரங்குலேருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் முக்கியமான இன்டெலெக்சுவல் தாட், இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவல் பேக்ரவுண்டே இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் தான். பிளானட்டை கண்டுபிடிக்கிறது கோப்பர்னிக்கஸ் சொல்கிறாரு, மேபி இல்லைனா நியூட்டன் சொல்கிறது. ஸோ தீஸ் சேஞ்ச் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, இறந்துட்டு இருந்தவங்கள காப்பாற்றுச்சு. ஸோ தே ஸ்டார்டட் டு பிலீவ் இன் சயின்ஸ். முன்னாடி மேஜிக்னு ஒன்று இருந்தது, மாந்திரிகம் தானே இருந்தது. போவாங்க இனிமேல் இந்த மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருந்தவங்க தே ஸ்டார்டட் டு பிலீவ் இன் சயின்ஸ். இதுலேருந்து தான் வந்து உண்மையான ரேஷ்னல் திங்கிங்கே வந்தது. ஸோ இதனால் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஸோ இது 25 வேர்ட்ஸ், இது ஒரு 25 வேர்ட்ஸ் கரெக்டாக. ஸோ இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதணும்னா ரேஷ்னாலிட்டி வந்துச்சு, சயின்ஸ் வந்துச்சு, ஆல்டர்ட் த மைண்ட்ஸ். ஸோ அதுலேருந்து அப்புறம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்தோடனே தான் ஃப்ரீடம்னு வேறு சேர்ந்துருச்சு. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ ரேஷ்னலாக இருக்கேன், ஃபஸ்ட்டு நான் க்ரூடாக இருக்கேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரேஷ்னல் ஆகிறேன். ஓஹோ இதுதான் சயின்ஸ், இப்போ வந்து நேச்சர்னு வர்றேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஃப்ரீடம்னு ஒரு வருது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நான் சம்பாதிச்சா பணமும் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி இருப்பேன்? ஸோ ஐ வில் பி சார்ஜ்ட். ஆனால் இது ஒரே நாள் நடக்கல, 250 வருஷத்துக்கு நடந்துச்சு, 300 இயர்ஸ்க்கு நடந்தது. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் 300 இயர்ஸை நம்ம 200 வேர்ட்ஸாக மாற்றுறோம். மாற்றிடுவோம். இப்போ எத்தனை வேர்ட்ஸ் வந்திருக்கு? 100, 150. ஸோ வேணும்னா அங்கங்கே 5 வேர்டை 30 மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து 12 மார்க்ஸ் தான் கேட்குறது. ஸோ 12 மார்க்ஸ்க்கு இது அது ரொம்பவே அதிகம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் எழுதலாமா? அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லேட் ஆகிடுச்சா? ஸோ லாஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின், ஹவ் இஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி லிங்க்ட் வித் மாடர்னைசேஷன் ஆஃப் யூரோப்னு கேட்டிருக்காங்க. யூரோப், ஹவ் இஸ் emergence of sociology linked with modernization of Europe. Modernization of Europe. சரி அப்படியே இதே கொஸ்டின் தான். இதே தான். ஓகே, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் இதில் என்ன வேரியேஷன், இது ஆக்சுவலாக 60 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மாடர்னைசேஷன் என்ன? இல்லை கரெக்டாக இல்லை, பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்கள், சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் போதும். கல்ச்சுரல் சேஞ்சுங்கிறது மாடர்னைசேஷன், நாட் பி மாடர்னைசேஷன். அதாவது மாடர்னைசேஷன்னா அப்படி இல்லை. முன்னாடி வந்து ஒரு திருவோடு தெரியுமா? இல்லை இல்லை, திருவோடு தெரியுமா? என்னது அது? எதில் செஞ்சது? சங்கு மாதிரி ஏதோ இருக்கும், அதில் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அடுத்து மண்பானையில் மிச்சம் பிச்சை எடுக்கிறது. ஸோ இஸ் மாடர்னைஸ். இப்போ சில்வர், எவர் சில்வரில் பிச்சை எடுக்கிறது. ஸோ திங் இஸ் மாடர்னைஸ். அதே பிச்சை தான் எடுக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு விதமும் மாடர்னைஸ் ஆகுது. என்ன பிச்சை போடுறோங்கிறதும் மாடர்னைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டு இருந்தோம், இப்போ என்ன போடுறோம்? ரூபா போடுறோம். ஸோ திஸ் இஸ் மாடர்னைசேஷன். நம்மளும் மாடர்னைஸ் ஆகிட்டோம், அவனும் மாடர்னைஸ் ஆகிட்டோம்.
கரெக்டா? ஆமாம், சோஷியாலஜி அதை படிக்கிறது தான் சோஷியாலஜி. ஸோ சிம்பிள். இதுலேயே தான் இதில் என்னென்னலாம் மாடர்னைஸ் ஆச்சு, அதனால் என்னென்ன சோஷியாலஜி வந்துச்சு. இப்போ இதில் வந்து எல்லாமே மாடர்னைசேஷன் தான். இது ஒன்லி ஐடியாலஜிக்கல் மாடர்னைசேஷன். அவர் சொன்ன மாதிரி ஐடியாலஜி அவனுக்கு மாடர்னைஸே ஆகலை, பிச்சை எடுத்துகிட்டே தான் இருக்கான் கடைசி வரைக்கும். ஐடியாலஜி மட்டும் மாடர்னைஸ் ஆகிருந்ததுன்னா பிச்சை எடுத்துருக்க மாட்டான், படிச்சிருப்பான். ஸோ இதில் நம்ம ஐடியாலஜிக்கல் மாடர்னைசேஷன் மட்டும் பார்த்துட்டோம். இது கூட நிறைய மாடர்னைசேஷன் இருக்குது. இதில் என்ன மாடர்னைசேஷன் நடந்திருக்கும்? இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்னென்ன மாடர்னைசேஷன் நமக்கே தெரியும். நார்மலாக கைத்தறி இருந்தது, ஹேண்ட்லூம் வாஸ் சேஞ்ச் இன்டு பவர் லூம். போட்டில் போயிட்டு இருந்தவங்க இப்போ பெரிய ஷிப் மாதிரி பில்ட் பண்ணி ட்ரேட். ஸோ காமர்ஸ் வாஸ் மாடர்னைஸ்ட். த ஐடியா ஆஃப் ப்ரொடக்ஷன் வாஸ் மாடர்னைஸ்ட். எக்கனாமிக் சிஸ்டம் வாஸ் மாடர்னைஸ்ட். The way they do agriculture also modernized. ஓகேவா? எழுதிக்கோங்க, மறந்துடுவீங்க. Modernization, when emergence of sociology linked with modernization of Europe. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வருவோம். கமர்ஷியல் ரெவல்யூஷனில் என்னென்ன மாடர்னைஸ் ஆகுது? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மாடர்னைஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி மேபி சிம்பிள் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸாக மாறுது, அதுவே மாடர்னைசேஷன் தான். எக்கனாமிக் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம் வந்ததுக்கு பதிலாக ரூபா சிஸ்டம் வருது. ஸோ தட் இஸ் ஒன் மாடர்னைசேஷன். ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மாடர்னைஸ் ஆகுது. ஷிப் பில்டிங்கில் மாடர்னைஸ் ஆகுது. அப்புறம் த எவல்யூஷன் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், அதுவே மாடர்னைசேஷன் தான், மாடர்ன் கான்செப்ட் தானே. ஸோ அது ஒரு மாடர்னைசேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சயின்டிஃபிக் ரெவல்யூஷனில் நம்மளோட ஐடியா மாடர்னைஸ் ஆச்சு. இது வரைக்கும் இவங்கிட்ட போயிட்டு இருந்தவன், ப்ரீஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு இருந்தவங்க இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க. எது எழுதலாமே, அதான் ஐடியா மாடர்னைஸ் ஆகுதுல்ல. யுவர் ஐடியாலஜிக்கல் தாட்ஸ் ஆர் மாடர்னைஸ். ரேஷனலைசேஷனுங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் மாடர்னைசேஷன் தான். அதான் ஹார்வியோட சார்லஸ் டார்வினோட தாட்ஸ் வந்து they modernize the thoughts. ஸோ மாடர்னைஸ் த தாட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் என்ன மாடர்னைஸ் பண்ணுது? நியூ ஐடியாலஜி கொண்டு வருது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு நியூ ஐடியாஸ் கொண்டு வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் மேபி மெஜாரிட்டி, அந்த மாடர்னைசேஷனில் உண்மையான மெஜாரிட்டியான பார்ட்டி இதுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அதுதான் வந்து உண்மையான லிட்ரல் மாடர்னைசேஷன். எல்லாரும் எழுதுகிற மாடர்னைசேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை விட்டுருவாங்க, சொன்ன மாதிரி இதை விட்டுருவாங்க. இதையும் ஆக்சுவலாக நிறைய பேர் எழுத மாட்டாங்க மாடர்னைசேஷன். ஆனால் தப்பு. அது மாடர்னைசேஷனுங்கிறது உங்கள் ஐடியாலஜியும் மாடர்னைஸ் ஆகிறதும் மாடர்னைசேஷன் தான். யூரோப் தான் மாடர்னைஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ ஒரு கண்ட்ரி சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் எல்லாம் என்னென்ன இருக்குது? பீப்புளை நீங்கள் சொசைட்டிலேருந்து எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது. சரியா? பீப்புளும் மாடர்னைஸ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். வெறும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் மாடர்னைஸ் ஆகிறது எழுதுனா ஒன் சைடட் தான். மோஸ்ட் ஆஃப் த பழைய கீஸ் பார்த்தா கூட அதுதான் இருக்கும். ஆனால் அது இண்டிவிஜுவலும் எழுதிருங்க. ஏன்னா ஐடியாஸ் மாடர்னைஸ் ஆகிறது தான் மேஜர் இதில். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நிறைய மாடர்னைஸ் ஆச்சு. லேண்ட் யூஸ் வாஸ் மாடர்னைஸ்ட். அர்பன் லேண்ட், ரூரல் லேண்ட். ஸோ அர்பனைசேஷன் வந்துச்சு. அந்த ப்ராசஸ் எழுதி என்ன ரிசல்ட் மாடர்னைசேஷன் எழுதுங்க. த அர்பனைசேஷன் ரிசல்டட் இன் மாடர்னைசேஷன் ஆஃப் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிட்டிஸ் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ரிசல்டட் இன் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த மாதிரி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் மேலே அந்த டிபேட், எப்பயும் போல டிபேட் எழுதி தான் ஆகும். ஏன்னா இந்த மாடர்னைசேஷனால் என்ன ஆச்சு? வாட் வாஸ் த டோட்டல் ரிசல்ட் ஆஃப் மாடர்னைசேஷன்? ஒவ்வொரு இடத்துலையும் மாடர்னைசேஷனால் வந்தது ரிசல்ட்டையும் எழுதிட்டே வரணும். இங்கே இதோட ரிசல்ட் என்ன? சம் சேஞ்ச். இதோட ரிசல்ட்டும் ஒரு சேஞ்ச், இதோட ரிசல்ட் ஒரு சேஞ்ச். இதனால் கடைசியில் டிபேட்னால கடைசியில் சோஷியாலஜி. இதனால் 60 மார்க்ஸ்ன்றதுனால கொஞ்சம் 600 வேர்ட்ஸ் எழுதணும். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் எழுதிக்கலாம். ஸோ இதோட நீங்கள் முடிச்சுக்கலாமா?
என்ன நடந்தது? மேபி கிளர்ஜி, ஸோ கிளர்ஜி, நொபிலிட்டி, பெசன்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரி தான் ஆர்டர் இருந்தது, ரூல் பண்ணுற ஆர்டர். ஸோ அவங்கள தான் இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இந்த கிளர்ஜி அண்ட் நொபிலிட்டி வந்து பெசன்ட்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அது ஒரு சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரேங்கிங் இருந்தது. ஓவர் பாவர்ட்டி, ஸோ அக்யூட் பாவர்ட்டி, டோட்டல் இன்ஈக்வாலிட்டி இந்த சொசைட்டி வந்ததுனால என்னாச்சு? மேபி இந்த மாதிரி சயின்டிஃபிக் தாட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், மேபி இன்வென்ஷன்ஸு, நியூ சயின்டிஃபிக் ஐடியாஸ், மிடில் கிளாஸ் வந்தது, இந்த எல்லாமே என்ன காட்டுது? நம்மளும் முன்னேறலாம் அப்படிங்கிறது. மேபி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் நேச்சர், டு ஃபைட் அகெயின்ஸ்ட் சொசைட்டிங்கிற தாட்ஸ் ப்ரொவோக் ஆகுது. ஸோ சில திங்கர்ஸ் வந்து மேபி அதுக்கு பேசுகிறாங்க. என்னென்ன ஐடியாஸ் உருவாகுது? எஸ்ட்வைல் அடிமையாக இருந்த நம்ம இப்போ என்னென்ன தாட்ஸ் வந்துச்சு? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது. இதுக்கு முன்னாடி அந்த தாட்ஸ் எங்கேயுமே கிடையாது. கிங் சொல்கிறது தான் இருந்தது. இப்போ வந்து அந்த லிபர்ட்டிங்கிற தாட் வந்தோடனே அதுக்கான கல்மினேஷன், அதாவது அந்த லிபர்ட்டிங்கிற தாட் எங்கே போய் முடியுது? இன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இன் டெஸ்ட்ராயிங் த எஸ்ட்வைல் எஸ்டேட் சிஸ்டம். ஸோ எஸ்டேட் சிஸ்டம் உடச்சி இதில் தான் போய் முடியுது. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வந்து சோஷியல் சேஞ்ச் கொடுக்குது. ஸோ இந்த எஸ்டேட் சிஸ்டம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ கொஞ்சம் ஈகாலிட்டேரியன் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டேட் சிஸ்டம், த இன்ஈக்குவல் எஸ்டேட் சிஸ்டம் ஹஸ் நவ் சேஞ்ச் டு an egalitarian society. To some extent egalitarian ஈக்குவல் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் சேஞ்ச் வருது. அதுக்கப்புறம் ஒரு மேஜர் காஸ் இருக்குது. அடுத்த மேஜர் காஸ் என்னது? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்ன நடந்தது? ஓகே, ஆல்ரெடி நமக்கு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்து மேபி மாடர்னைசேஷன் ஆஃப் மெக்கானிக்ஸ், ஐ மீன் இண்டஸ்ட்ரியே வந்து மெக்கானைஸ்டு மிஷின்ஸ் வந்துருச்சு. ஹேண்ட்லூம் பண்ணிட்டு இருந்தவங்க பவர் லூம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சைமல்டேனியஸாக என்னாச்சு? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ட்ரேட் இருக்குது. வெளி ஊருக்கெலாம், வெளிநாட்டுக்கெலாம் போய் கப்பலில் போய் இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் என்னாச்சு? டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ் அதிகமாகுது. டிமாண்ட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்ம ப்ராஃபிட் அதிகம் பண்ணுறதுக்காக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஆமாம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அதிகமாக நிறையா ஃபேக்ட்ரிஸ் வேணும். ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துச்சு. நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வேலைக்கு போகணும். ஸோ அவங்கெல்லாம் யார்? மேபி அக்ரிகல்ச்சரில் இருந்தவங்க எல்லாமே ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஸோ தே வேர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு லேபரர்ஸ். ஸோ நிறைய நேரம் ஒர்க் பண்ணி நிறைய நேரம் தே ஏர்ன்ட் மணி. அதனால் ஒரு லேபர் கிளாஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகுறாங்க. இது வரைக்கும் அந்த லேபர் கிளாஸே இல்லை, இப்போ லேபர் கிளாஸ் ஃபார்ம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சொன்ன மாதிரி அது ஒரு மிடில் கிளாஸ், மேபி மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ், செயிலர்ஸ், ஸோ எல்லாமே இருந்தாங்க. யூரோப்பியன் மிடில் கிளாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால் என்னது? எக்ஸ்ட்ரோயில் இருந்த கிங்கோ இல்லை ஒரு பெரிய லேண்ட்லார்டுக்கோ அதே சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா? இப்போது இருக்காது. ஸோ ஹிஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் வேர் ஆல்டர்ட். எவ்ரிபடி சோஷியல் ஸ்டேட்டஸ் வேர் ஆல்டர்ட். அதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? இட் இஸ் அ சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் சோஷியல் சேஞ்ச். இப்போ தான் நடந்தது தான் இந்த சோஷியல் சேஞ்சஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு சாதகமாக இருந்தவங்க மேபி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை உண்மையிலேயே ரேஷ்னலாக இருக்கவங்க தே வில் அக்செப்ட். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது என்ன பண்ணுவாங்க? தே வில் ஆல்சோ அப்போஸ். ஸோ இதுதான் யார்? ரேடிக்கலிஸ்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸ். ரேடிக்கலிஸ்ட் வந்து they accepted, they wanted change, they wanted equality. அவங்களாம் யாருன்னா they are poor people, maybe like Hegel இல்லை ஈவன் மார்க்ஸ். அவங்களாம் யாருன்னா they wanted change, ஏன்னா they are the sufferers. இதே இது வேறு கிங்கு அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? they did not want to suffer. அதனால் இந்த சேஞ்ச் வேணாம், this is change is against God. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொபகண்டா அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன நடந்தது? இப்போ ரெண்டு பேருக்கு டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சேஞ்ச் வேணுமா வேணாமான்னு. ஸோ என்னாச்சு இப்போ? அதுக்கு முன்னாடி வந்து ஃபெர்கசன் இருக்கார். ஸோ ஃபெர்கசன் என்ன பண்ணார்? அட்லீஸ்ட் சரி இது ஓகே, எல்லோரும் சேஞ்ச் வேணுமா வேணாமான்னு சண்டை போடுறீங்க, we'll attempt to study this change. ஸோ இந்த சேஞ்சையாவது நம்ம படித்து பார்ப்போம். சேஞ்ச் அப்புறமா வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். வாட் ஆர் த காசஸ், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், அதை படிப்போம் ட்ரை பண்ணுறார் ஆடம் ஃபெர்கசன். அதுக்கப்புறம் ஹெகல் மேபி ஒரு தியரி சொல்கிறார், இந்த மாதிரிலாம் சோஷியல் சேஞ்ச் இருக்குது, மைண்டு தான் எல்லாமே, அப்படி சேஞ்சை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஸோ சேஞ்ச் வேணுமா வேணாமான்னு டிபேட் வந்துகிட்டே இருக்கும்போது ஸோ இதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. நம்ம படிக்கிறதுக்கே இப்போ வந்து மேலே இருக்க பிளானட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு என்ன சயின்ஸ் இருக்குது? ஃபிசிக்ஸ், மேபி அஸ்ட்ராலஜின்னு இருக்குது. இல்லை சில தியரம்ஸு, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. மேபி கெமிஸ்ட்ரி, பாடி படிக்கிறதுக்கு மேபி பயாலஜின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொசைட்டியையும் படிக்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு செயின்ட் சைமன் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஸோ ஐடியா பண்ணிவிட்டு சோஷியல் ஃபிசிக்ஸ்னு வைக்கிறார். ஹி வாஸ் எர்லியர் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட். அதனால் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, சோஷியல் ஃபிசிக்ஸ்னு பேர் வைக்கிறார். அவர் கூட வேலை பார்த்த அகஸ்ட் காம்ப்டே மேபி ஒரு டிபேட்டில் சோஷியல் ஃபிசிக்ஸ்னுலாம் இருக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் சொல்லிவிட்டு சோஷியாலஜின்னு வச்சுறாரு. ஸோ இதுதான் வந்து சோஷியாலஜியோட எமர்ஜென்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டர் இருக்குது ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு 4 மேஜர் ஹெட்ஸ்: கமர்ஷியல் ரெவல்யூஷன், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதில் ஒரு 4 பாயிண்ட் தான், ஒவ்வொன்றிலையும் 4 பாயிண்ட்ஸ். இதுதான் ஆர்டர். கடைசியில் வந்து ரேடிகலிஸ்ட், கன்சர்வேட்டிவ்ஸ், அந்த எண்டு சோஷியாலஜி. ஸோ இப்போ நோட்ஸ் டிக்டேட் பண்ணிட்டோமா, எழுதிக்கிறீங்களா? ஸோ அதான் பிளான் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்களாக ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸ் மிஸ்டேக் ஆகிடுதுங்கிறதுனால வெளில டிக்டேட் சம் நோட்ஸ். ராஜ்குமார், ஏதாவது டவுட் இருக்கா? Okay, emergence of sociology. Every society is consisted with a set of ideas. Those ideas are normally shaping the individuals and groups who are part of the society. They are the ideas. The ideas are rooted with the social context and social environment. Rooted with social context or social environment. Ideas have never been static. They have been dynamic. Sociology as a discipline had begun from the European social context. Europe had witnessed two major periods: Renaissance period, Enlightenment period. Europe had witnessed two major periods, namely Renaissance and Enlightenment. Renaissance and Enlightenment. The 14th
Renaissance means the revival of old ideas. Revival of old ideas or revival of old culture. Like Arya Samaj சொல்ற go back to Vedas is called a kind of a revivalism. ஸோ அந்த மாதிரி பழைய தாட்ஸ் பழைய கல்ச்சர்லாம் ரினேசன்ட் ஆகுது. மேபி ரினேசன்ட்லேருந்து வந்தது தான் வந்து அந்த கமர்ஷியல் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். அது எப்படி சொல்கிறாங்கன்னா மேபி சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ரினேசன் பீரியட் இஸ் நதிங் பட் சேஞ்ச், சோஷியல் சேஞ்ச் பீரியட். ஸோ அந்த ரினேசன் பீரியடில் பார்ட் தான் வந்து the 40 Renaissance period had witnessed two significant revolutions, that is commercial revolution and scientific revolution. So the Renaissance period had witnessed two significant revolutions. Commercial and scientific. The end of the 17th century, I mean the end of the 17th and beginning of 18th centuries witnessed French Revolution and Industrial Revolution. French Revolution 1789 அதான் end of the 17th, maybe beginning of the 18th century. End of 18th and the beginning end of the 18th, beginning of 19th. Okay, this period is called the Enlightenment period. Then to understand those changes brought to understand those changes brought by அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து to understand those changes brought by the Renaissance and Enlightenment period, it is necessary to understand the then European social structure. So we note down in points. The basic structure of European society was first tradition based, number 2 economic system was based on land, domination of feudal landlords, demarcation of classes on the basis of land, demarcation of classes on the basis of land, economic system was based on land, third is domination of feudal landlords, so demarcation of class on the basis of land, religion as an important social institution,
religion as an important social institution, absolute political monarchy, absolute political monarchy. So, what is the present situation of the society? So, the present situation of the society is so tradition based இருக்கு. எக்கனாமிக் சிஸ்டம் வந்து லேண்ட் பேஸ் பண்ணி, லேண்ட் நிறைய வச்சுருந்தா பணக்காரங்க, இல்லைன்னா லேபரர்ஸ், அதான் இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆச்சு, the feudal landlords வந்து those who own the land. So feudal landlords, they dictated the terms in the entire society. நீ நினச்சா வேலைக்கு வருவாங்க, இவங்க வச்சு தான் வேலை, ஏன்னா எவ்ரிதிங் வாஸ் தேம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எதை வச்சு பேஸ் பண்ணி, லேண்டு. ஸோ லேண்ட் இருக்கவன் பணக்காரன், அந்த மாதிரி தான் கிளாஸ். ஒரு கிளாஸுங்கிறது லேண்டை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ரிலீஜன் வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது, ஏன்னா இட் வாஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் சொசைட்டி. ஸோ எல்லாத்துக்குமே ரிலீஜன் வாஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி ஹூ ஆர் கண்ட்ரோல் த பொலிட்டிக்கல் சிஸ்டம், the landlords, the clergy, the nobility. So they control the entire political system. So அதுக்கப்புறம் please continue. The commercial revolution had brought significant change to those existing structure. The immediate impact brought by the commercial revolution was changing the simple static economic system into dynamic complex economic system. It was in this period there were various discoveries of sea routes and land routes. The Portuguese were pioneers. The Portuguese were pioneers, and a number of routes discovered had helped for the expansion of trade and commerce. So expansion of trade and commerce have brought growth of new companies, expansion of banking, above all the rise of new middle class.
now who are this middle class? We'll see. Merchants, bankers, ship owners, investors. Okay, these European middle classes became powerful not only at the economic level, even at political level. These middle classes expanded their business and in the process they spread new ideas, values and attitudes. Resulting in Europeanization of culture. Europeanization of culture have spread even to continents of America, Asia and Africa. Had spread to rest of the continents like America, Asia and Africa. In this period, science became an important and supporting phenomena for expansion of trade and commerce. Science and its scientific revolution. Science and its scientific revolutions have brought new thinking and new ideas. Science was not developed independently, and it did develop. Science was not developed independently, and it did develop with the response to human needs. Thus, thus science brought change in human mind. It brought a change in human mind.
So different scientific streams, namely physics, maths, medicine, chemistry, biology and astrology. Physics, maths, medicine, chemistry, biology and astrology developed and promoted. Chemistry, astrology. William Harvey's theory of circulation of blood. And Charles Darwin work on origin of species and survival of fittest. Fittest. Origin of species and survival of fittest had greatly influenced social thinkers and philosophers. Darwin's next work, The Descent of Man, where he traced origin of human species Darwin's next work, The Descent of Man, where he traced the origin of human species from ape-like ancestors provoked debates. Provoked debates. The debate, the division in the debate, got birth in the form of conservative philosophers and radical philosophers. So conservatives had rejected Darwin's views or scientific views, while the radicalists accepted those views. This division and period when French Revolution began proved this division and the period when the French Revolution began proved as a turning point. Proved as a turning point in history of human struggle.
The then basic structure of French society was divided by feudal estates. Feudal estates may be a hyphen system of stratification practiced in Europe differentiated on the basis of status, privileges, restrictions, on the basis of estate owned. So the estate system had been divided into various subsystems. Namely, the clergy, nobility and peasants. The absolute monarchical political system suppressed the ordinary people and denied personal rights. The bankrupted political condition never bothered to know problems of ordinary people. So the eruption of French Revolution brought ideas of freedom, equality and fraternity, and had brought an end to the age-old feudalism. End to age-old feudalism. It had also brought
series of impact to the rest of the world. The impact of French Revolution had helped the social philosophers, to build new ideas with reason and rationality. Rationality. With reason and rationality. The philosophers were Montesquieu, Locke, Voltaire and Rousseau. They all emphasized promotion of democracy, individuals' rights, freedom of speech and expression, and sovereignty. Next paragraph, maybe, though industrial revolution had begun even before French Revolution, the visibility and the impact became more popular in 18th and 19th century. Beginning in England, it brought change all over the world. It changed the social structure, altered social, economic conditions of people,
The industrialization, to the people, we full stop. Then industrialization leading to expansion of trade and commerce, expansion of cities, increase in consumer goods, that is the demand, leading to expansion of production, maybe increase in number of factories and formation of a new labor class. So now the debate will go between radicalists and conservatives. So radicalists rejected the belief in traditional authority. Radicalists rejected the belief in traditional authority. Radicalists found traditional institutions and values as irrational. The conservatives, on the other hand, analyze that the changes always disturb social order. They wanted to retain traditional beliefs and values as essential components of social life. Beliefs and values as essential components of social life. However, radicalists had three strong contentions. One is wanted to study the transformation in the society through scientific approach. Wanted to study the transformation of society through scientific approach. They wanted to measure, second point, they wanted to measure and evaluate the social institutions and their suitability to human nature. They want to measure and evaluate the social institutions and their suitability to human nature. They believe strongly with reason that
human behavior are capable of attaining perfection on adapting changes. They believe strongly with reason that human behavior are capable of attaining perfection on adapting changes. Perfection on adapting changes. After analyzing the impact of industrial revolution, after analyzing the impact of industrial revolution, where due to evolvement of factory system, the migrated labor class, the migrated rural class had become a progressive class in urban society. Hence they contended the idea that poverty was a naturally created phenomenon. Radicalists analyzed transformation of property and observed that the rural lands has lost its value and also the feudal landlords activism. So radicalists have analyzed transformation of property and observed that the rural lands had lost its value and also the feudal landlords activism. The urban lands now became capital. The new capitalists gained economic and political power. Property or land became central issue in modern urban society. Industrialization have brought increase in towns and cities and along with
technological interventions industrial revolution have altered the human life. It also brought large scale miseries. That is, it had both disadvantages and advantages. So the impact of French Revolution, Industrial Revolution in European society, the impact of Industrial Revolution and French Revolution was responsible for the transformation of society. The radicalists took an extraordinary step to set a new discipline, to study these changes. Social, economic, political intellectuals of the 18th and 19th century of Europe intellectuals of 18th century and 19th century Europe played an important role in emergence of sociology. It was Saint Simon who believed in promoting new science correlated that new science must be part of a pure science. Simon believed in promoting a new science and correlated that new science must be part of pure science. Unformed social physics. Auguste Comte, though agreed for a new science, did not accept it to be part of pure science.
In 1839, he coined the term sociology. As a science of society, emphasizing scientific analysis of society. Thus, sociology as a discipline emerged as a response to the forces of change. Emerged as a response to the forces of change during the 18th and 19th century in Europe. So I hope now you get a better idea in understanding the emergence of sociology. சொல்லுங்க. என்ன clear understanding இருக்கா? And then we'll have a break for 5 minutes, then we'll start with the next. Scope and comparison with other sciences. அது பார்ப்போமா? So what is first sociology? First, what is sociology? Anybody please define what is sociology? Define what is sociology. One minute. Okay. So what is sociology? Study of society. Okay. Then study of discipline. Study of scientific discipline. Study of scientific discipline. Yeah. Which aims to scientifically study of society. So it aims to scientifically study society. It is a discipline which scientifically studies society. The last line we wrote. What is the last line we wrote? Sociology as a discipline emerged as a response to the forces. Okay, before that. He coined, Nagar's coined Sociology as a science. So as a sociology as a science of society. So what does Auguste Comte aim to bring out? So he aims to bring out a science of society. Sociology as a science of society, emphasizing scientific analysis of society. So scientific analysis of society. So எப்படி வந்து how a chemistry has some subject matter. What is the subject matter of a chemistry? Chemical. So chemicals or chemical organization, maybe atoms, how compounds are formed. So what is the subject matter for economics? Money market. Maybe. So related to production. What is economy? Economics is economy. What is economy?
all this trade and commerce, production, the idea of production and distribution and consumption. That is economics. So அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்க மாதிரி வாட் இஸ் சோஷியாலஜி? Sociology aims to have society at its core. So we have to scientifically study society. So what we are now going to see is scope of the subject. So what is the scope of the subject? What is scope of sociology? You mean say what is scope? So first thing we will see is sociology a science? Is sociology a science? We say it is scientifically is a science of society. It analyzes scientific, it emphasizes scientific analysis of society. But in what way sociology is a science? In what way? So first we will see what is a science. What is a science? Study about facts. Experimenting. Okay, study about facts. Experimenting alone is not science. So what actually a scientist do? What does a scientist do? He experiments. So he experiments. Why does he do Whether a any? particular concept is correct or not. Okay. So to check whether anything is correct or not, he does an experiment. So experiment is a tool just to test. Then what is a science? Inventions. Maybe inventions are products of science. Maybe science is science something related to logic. Logic. Now can you bring out something related to science and logic? Maybe sun rises in the east. It's a logic. It's a fact. Maybe it's a knowledge. Maybe it's a happening thing. Sun rises in the east. Sun sets in the west. But does the sun really rise in the east? Then? Actually, sun enga rise ஆகுதோ அதுதான் east. Okay. Does the sun really rise? No. இல்ல sir, sun rise. Then what happens? Earth தான் sir. So earth actually rotates and it revolves around the sun. But what we say? Sun rises. Sun rises in the east. So what has become science? So science is nothing but the logic behind it, maybe. To be in layman sense, it is the logic behind everything. So is there any way a woman is responsible for giving birth to a female child? No, there is no way scientifically. This is what a common sense contrarily, which is the correct logic thing. This is science. So science, how does it prove? How is it proved? Maybe earth revolves around the sun. Earth rotates itself, which makes the sun to appear from east and go towards west. So this is a statement. First, do they believe it at the first instant? So how do they believe it? So we have to prove it. Just not by saying it, we have to prove it. So how do we prove? Scientific? Okay, maybe collecting data. So we can collect some data supporting our fact. Maybe we'll take this. Women are not responsible for giving a female child. We all know that. We are supposed to know that. Because of the chromosomal structure. So it depends on the formation of chromosome. So how do we prove this? First we will collect data. Or we will take some simple, any scientific simple things. There are simple examples of my science. No, ரொம்ப complex biology வேணாம். Simple. Gravitational force. Okay, gravitational force.
ஸோ ஆப்பிள் மேலேருந்து விழுதா கீழே போகுது, காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட கஷ்டம்தான். வேறு சிம்பிளாக ஓகே. இல்லை நம்ம சயின்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வில் காரிலேட் வித் சோஷியாலஜி. சோஷியாலஜிக்கும் சயின்ஸுக்கும் என்ன காரிலேஷன் இருக்குது, சம்மந்தம் இல்லை? சோஷியாலஜி உண்மையிலே சயின்ஸான்னு பார்ப்போம். சரி, ஒரு சயின்ஸ் எடுத்தால் நம்ம அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம், இப்படிலாம் ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். மேபி இப்போ வந்து ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஹவ் வில் வி ப்ரூவ் இட்? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து மேபி ஒரு எலிக்கோ இல்லை ஒரு குரங்குக்கோ மேபி ஹெச்ஐவி கொடுத்து மீதையும் கொடுத்து we will try whether it is completely destroyed இல்லை still survive ஆகுதா. then we will explain the mechanism of HIV. HIV என்ன பண்ணுது? So WBC maybe WBC affect பண்ணுது immune system, entire immune system is destroyed. அதனால we will get all the diseases in the world. ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் he has to analyze the history of HIV. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஐவி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இதில் இந்த இம்பேக்ட் கொடுத்தா என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை ஒரு டேட்டா மாதிரி லைக் வி செட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஹவ் எ சயின்ஸ் ஒர்க்ஸ். இதே மாதிரி தான் சோஷியாலஜியும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியாலஜி இஸ் ஆல்சோ எ சயின்ஸ்னால் என்ன? விச் has to give some theories. Science is one which gives theories and proves it by experimenting and supports the theory with facts. In the same way, sociology also gives theories and also it experiments the same, or it experiments in the society, or it analyzes what happens in the society and gives a scientific theory based on the data collected maybe an experiment. ஸோ இதனால் நம்ம இதை சயின்ஸ்னு சொல்கிறோம். ப்ளஸ் இதில் ஒரு வீக்னஸ் இருக்குது சோஷியாலஜி ஹேஸ் ஒன் பர்டிகுலர் வீக்னஸ். இப்போ ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி மருந்து கண்டுபிடிக்கும் போது we have objectivity. The problem of objectivity is with sociology. Objectivity na enna? Maybe viruppu veruppu illama seiradhu vandu science. We are value neutral. Americans ku mattum dhaan science ah maybe Newton's gravitational force, it was not restricted only to particular society. கணக்குன்னு மட்டும் இல்லை, தன்னோட any theory, Einstein's relativity theory or any scientific thing, இதில் வந்து objectivity was 100%. அதாவது தன்னோட ஐடியாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ போன கிளாஸில் எடுத்து நோட்ஸ் வச்சுருக்கீங்களான்னு? ஸோ சோஷியாலஜியில் வந்து ஸோ நவ் வி வில் see how it is a science. சயின்ஸில் என்ன பார்த்தோம், முக்கியமாக தேவைப்பட்டது எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ சோஷியாலஜியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? சரி, இது அங்கே அழிச்சிடலாமா? இதில் தேவைப்படாம சம் டேட்லாம் எழுதிருக்காங்க. 14/7 இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அழிச்சிடும், ஒரு திருப்பி எழுதி வச்சிடலாம். அதுதான் இது திஸ் சண்டே 7/7 போடுறது. இது விட்டு எழுதி அது மேலே
யார் ரூமு? ஓகே. ஸோ இப்போ சயின்ஸ்னா ஸோ இட் ஹேஸ் டு ஹேவ் சம். ஸோ பொதுவாக சயின்ஸ்னாலே சம் டூல்ஸ் இருக்கணும் டு டூ சம் ஒர்க். டூல்ஸுங்கிறது மேபி சம் மெத்தடாலஜி. அதுக்கு முன்னாடி ஹேஸ் டு ஹேவ் சம் ஐடியாலஜி. ஒரு ஐடியாலஜி இருக்கணும்ல. சயின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு தியரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை செஞ்சு பார்க்குறதுக்கு இல்லை டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ சம் டூல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இங்கே வந்து தியரி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து தியரி கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஹவ் எ சயின்ஸ் ஒர்க். இப்போ இதே மாதிரி சோஷியாலஜி ஒர்க் ஆகுமா? சோஷியாலஜியில் தேர் ஆர் டூல்ஸ் டு மேபி எந்த சொசைட்டியில் வேணாலும் நீங்கள் போய் உட்காந்து படிக்கலாம். ஸோ யூ கேன் எனிவே கோ டு மேபி Pakistan, we will stay there for in Pakistan for 2 months. So we can analyze what is the social structure, who are all earning, who are all not earning, who are all suppressed, what is religious freedom, what is the religion in the state, what is the status of women. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். So we have some tools. So we can also experiment the same. நம்மளோட ஐடியாலஜி எடுத்து maybe we can experiment in different societies. அதுக்கப்புறம் நம்ம தியரியும் கொடுத்துடலாம், சோஷியாலஜிக்கல் தியரி. பட் இந்த ஐடியாலஜி சோஷியாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன்ஸ். லிமிட்டேஷன்னா என்னென்னா, லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன? இட் ஹேஸ் இன் ட்ராபேக்ஸ். இப்போ சோஷியாலஜியை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் வரும்னா, மேபி அப்ஜெக்டிவிட்டி. Objectivity or value free. இப்போ என்னோட ஐடியாலஜியே men should rule the world. Okay, men should rule the world. I mean, men should be head of the family. Inna Ramesh Babu, men should be head of the family, and women should do the other works in the family. இதான் என்னோட ஐடியாலஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டூ எ ரிசர்ச். ஐ எம் கோயிங் டு பப்ளிஷ் எ தியரி பேஸ்ட் ஆன் உமன்ஸ் ஃப்ரீடம். மேபி இன் ரூரல் சொசைட்டி, in a rural society, maybe in some village in Tamil Nadu. Or I am going to study female infanticide. இந்த மாதிரி ஏதோ ஒரு தியரி படித்து நான் சோஷியல் தியரி கொடுக்க போகிறேன். ஸோ மை ஐடியாலஜி இஸ் my own mindset is women should be suppressed. ஸோ இப்போ என்னோட தியரி எப்படி இருக்கும்? My theory will be supporting the fact that women should not be higher educated. Okay, women shall be educated, but women need not be higher educated. Waste of money. ஸோ இந்த மாதிரியும் நான் தியரி கொடுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி when our own values, our own prefabricated, இன்னைக்கு படித்தோம், prefabricated mindsets, our own ideologies, நம்மளோட ஈவன் ரேசிஸ்டாக இருக்கலாம். மேபி a black person or a white person goes to society in America, மேபி இந்த ஒயிட் பிளாக்ஸோட சொசைட்டியை பற்றி இது பண்ணுறாரு, ஒரு தியரி எடுக்க போகிறாருன்னா, மீன் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறாரு. ஸோ ஹிஸ் ஐடியாஸ் வில் பி பயஸ்ட்னு சொல்ல முடியாது, மே பி பயஸ்ட். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி இன் சோஷியாலஜி. ஸோ சோஷியாலஜியும் சயின்ஸ் தான். எப்போ இது வேல்யூ ஃப்ரீயாக இருந்ததுன்னா, இதே அப்ஜெக்டிவாக இருந்ததுன்னா, வென் நம்மளோட ப்ரிஜுடிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, ஸோ நம்மளோட நோஷன்ஸ், பழைய ஐடியாலஜிஸ் இதெல்லாம் இல்லாமல், வென் வி ஆர் வேல்யூ ஃப்ரீ ஆர் த sociologist is value free and objective. He has its tools to just analyze, maybe to experiment, and he can give a theory which is scientific. So if sociology is science illaiyan keta, sociology is a science when objectivity and value free nature is maintained.
அப்படி அது பண்ணலைன்னா இட் இஸ் நாட் அ சயின்ஸ். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டில் நம்ம இதோட ரிலேஷன் வித் அதர் சயின்சஸ் பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது சயின்டிஃபிக் ஸ்டடி, மேபி ஆந்த்ரோபாலஜி. ஸோ சோஷியாலஜிக்கும் வில் கம்பேர் இட் வித் செக்மெண்ட் ஸ்கோப் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸ்கோப் ஆக்சுவலி இஸ் நியூ சிலபஸ், ப்ளஸ் சிலபஸில் இல்லை. ஸோ ஸ்கோப் என்ன சொல்லலாம்? வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி? Is there any scope for further improvement in sociology, or is there a further development in sociology? Why? நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, பேசிக்காக சொல்லும்போது சொன்னீங்க 2 கல்ச்சர் சேர்ந்து தனியாக இன்னொரு கல்ச்சர் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த கல்ச்சர் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல டெவலப் ஆகும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் கல்ச்சர் இஸ் மேபி சேஞ்சிங் அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு கல்ச்சர் இஸ் இன் கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் அதர் கல்ச்சர். ஸோ அந்த கல்ச்சர்னால சம் ஐடியாஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். இன்னும் பேசிக்காக இதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட்டு நம்ம படித்ததே வந்து சொசைட்டி இஸ் ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் and the ideas are dynamic. So always ideas are dynamic. So over ideas in society is always dynamic. Adanal society is also dynamic. So society is subject to change every single moment. So society வந்து change ஆகிட்டே இருக்கு. Society itself is a dynamic thing. So ஒரு dynamic thing படிக்கிறதுக்கான ஸ்கோப் தான் அதிகம். இருக்கிறதே படிக்கணும்னு படிக்கணும். ஹிஸ்ட்ரி இனிமேல் படிக்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும்ல. ஸோ ஆனால் சொசைட்டி இஸ் ஃபியூச்சரிஸ்டிக். மேபி இன்னும் எவால்வ் ஆக we can study, we can analyze, we can give our own theories. ஸோ இந்த இதில் வந்து we will study anthropology. We will see relation between sociology and anthropology. Actually anthropology is a sister science of sociology. Anthropology and sociology are siblings. Why? Macro culture and micro culture. Okay, so both studies may be culture, but difference between sociology and anthropology is sociology studies contemporary culture. So both studies society. Both the subject matter of both discipline is society, but sociology studies contemporarily, anthropology studies from the past. Oh. So it studies primitive people of the past. Okay. And even anthropology has 4 sections or subdisciplines. What is social anthropology, cultural anthropology, physical anthropology and applied anthropology. Social, cultural, physical and applied. And sociology there is no branches. The social anthropology is very much linked with sociology. As he said, anthropology studies microculture, sociology studies macroculture. Macroculture எதை மீன் பண்றாங்க? But you study zoologically the evolution of races. Yes, that is physical anthropology. Okay. Human evolution and thoughts. Yes,
ரைட் ஃப்ரம் ஏப்ஸ் எப்படிலாம் வந்துச்சு எப்படி மாறணுமா ஃபுல் அண்ட் ஜெனட்டிக்லி எவ்ரி திங் வேரிஸ் அக்ராஸ் த ஏஜஸ். ஸோ ஓகேவா, இப்போ ஆந்த்ரோபாலஜியில் வந்து ஜெனட்டிக்காகவும் படிக்கிறாங்க, பட் நாட் சோஷியாலஜிக்கலி. சோஷியாலஜிக்கலியில் நம்ம எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி தான் படிக்கிறோம். ஒரு சொசைட்டி இவ்வளோ அவங்க வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மேபி படிக்கிறாங்க. ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்னு. நம்ம வந்து இன் சோஷியாலஜி வி ஆர் ஸ்டடிங் ஒன்லி த எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி. மொதல் 2 பேர் இருந்தாங்க, தென் அந்த 2 பேர் 10 பேர் ஆச்சு, 10 பேர் இப்போது 1000 பில்லியன் இருக்காங்க. ஸோ அது எப்படி உருவாச்சு, மேபி டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ் எப்படி உருவாச்சுன்னு படிக்கிறது தான் சோஷியாலஜி. மேபி இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால we are going fast. கம்பேரிசன் வித் another social sciences வந்து இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். கடந்த 5 வருஷமாக நான் எழுதின 5 மெயின்ஸ்லையும் இங்கே கேட்கவே இல்லை ஒரு கொஷின் கூட. அதனால் இது நானும் படித்ததே இல்லை, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, இனிமேல் கேட்டால் கூட வில் ஹேவ் ஃபார் 12 மார்க்ஸ். இதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுத்துடலாம், அதை மட்டும் படிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து சோஷியாலஜிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர் தான். சொசைட்டியில் வந்து சோஷியாலஜியில் சொசைட்டி இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர், அதில் ஒரு பார்ட் வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம். நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டமும் பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்தோமா, பேசிக் கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணணுமா திருப்பி? நிறைய பேர் ஆனால் புதுசாக வந்திருக்காங்க. சரி, சொசைட்டினா என்ன தெரியும் எல்லாருக்கும்.